நான் உங்கள் தமிழாசிரியை. நம்ம இன்றைக்கி 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பாய் நயம் பாராட்டல்னு சொல்லிட்டு இருக்கும். ஒரு இயர்லையுமே இது கொஸ்டினாகவும் வரும், இந்த மொழியை ஆழ்வும் மொழியோட விளையாடலும் இருக்கும். நயம் பாராட்டல் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, ஒரு செய்யுள் நயத்தோடு தான் எழுதியிருப்பாங்க. நயம் பாராட்டல் அப்படின்னா முதல்ல என்னென்னா, இப்போ நான் பேசுகிறது நார்மலான ஒரு தமிழ், இயல்பு தமிழ். அதுவே இங்கே ஒரு தமிழ் அப்படின்ற ஒரு பாடத்தை, ஒரு தமிழ் அப்படின்ற ஒரு மொழியை எந்த அளவுக்கு இங்கே புகழ்ந்திருக்காங்க அப்படின்றத எடுத்துரைக்கிறது தான் நயம் பாராட்டல். நமக்கு இங்கே தேனினும் இனியனர் செந்தமிழ் மொழியே, தென்னாடு விலங்குற திகழ்ந்தேன் மொழியே, ஊனினும் ஒளிர்விரும் ஒண்டமிழ் மொழியே, உணர்வினுக்குணர்வதாய் ஒளிர்தமிழ் மொழியே, வானினும் ஓங்கிய வண்டமிழ் மொழியே, மாந்தருக்கிருங்கனா வயங்குனன் மொழியே, தானணி சிறப்புறும் தனித்தமிழ் மொழியே, தழைத்தினி ஓங்குவாய் தண்டமிழ் மொழியேன்னு சொல்லிட்டு நமச்சிவாயர் எழுதின ஒரு பாடல். முதல்ல நீங்கள் ஒரு நயம் பாராட்டல் அப்படின்னா என்னென்ன இருக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இதில் நான் இந்த இதில் கொடுத்துருக்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷனுடைய பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கொடுக்குறேன். திரண்ட கருத்துனா என்ன, இப்போ இந்த பாடலில் இருக்க ஒரு அடியும் என்னென்ன பொருள் தருது அப்படின்றத ஒரு பேராகிராஃபாக நீங்கள் எழுதணும். இப்போது தேனினும் இனியனர் செந்தமிழ் மொழினா படிக்கும் போதே தேனை விட இனிமையான மொழி அப்படின்ற ஒரு வரி. அதே போல் இங்கே இருக்க என்டையர் லைன்ஸ் இது எல்லாத்துக்குமே என்னென்ன பொருள் கொடுக்குது அப்படின்றத நீங்கள் திரண்ட கருத்தில் எழுதணும். ஒரு நயம் பாராட்டல்னா கண்டிப்பாக அதில் திரண்ட கருத்து இருக்கணும். திரண்ட கருத்து எழுதி முடித்தோடனே மோனை நயம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். மோனை அப்படின்னா என்னென்னா, எதுகை அப்படின்றது 2ஆம் எழுத்து ஒன்று போல வருது. மோனை அப்படின்றது இங்கே பார்த்தீங்கன்னா பாடலில் முதல் எழுத்து ஒன்று போலவே வரும். இந்த மாதிரி பாடலில் முதல் எழுத்து ஒன்று போல வர்றது மோனை. முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை நயம் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். தேனினும் தென்னாடு திகழ்ந்தேன் தானணி தனித்தமிழ் தழைத்தினி தண்டமிழ், ஊனினும் உணர்வினும் ஒளிர்வுறும் உண்டமிழ், இது ஒளிர் தரும், வானினும் வண்டமிழ் வயங்க. இது எல்லா இடத்துலையுமே மோனை எங்கெங்கே இருக்கோ அதில் மோனை நயம், மோனைனா என்னன்றது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நீங்கள் எழுதணும். எதுகை அப்படின்றது 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை. தேனினும் ஊனினும் வானினும் 2ஆம் எழுத்து ஒன்று போல இருக்கா. உணர்வினும் குணர்வதா இதுலேயும் பாருங்கள், இந்தந்த இடத்துல எதுகை நயம் பயின்றுவதற்கு அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணி எழுதணும். இயைபு அப்படின்றது ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் இங்கிலீஷில் ரைமிங் வேர்ட்ஸ், ரிதமிக் வேர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு படிப்பீங்க. அதாவது ஒரு பாடல் எண்டு எப்படி இங்கே பார்த்தீங்கன்னா மொழியே 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 மொழியேன்னு சொல்லிட்டு முடியுது. இது எல்லாமே இயைபுல வரும். அதாவது ஒரே ஓசையோடையோ ஒரே சொல்லோடையோ முடிகிறது இயைபுல வரும். அணி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பாடலில் மேக்ஸிமம் உங்களுக்கு தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதை தான் கேட்பாங்க. புதுசாக ஒரு செய்யுள் கொடுத்துட்டு அதோடைய அணி எடுத்து எழுதுங்கன்னா அந்த நேரத்தில் உங்களால் எழுத முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். நீங்கள் புக்கில் எல்லா இயல்லையும் படிச்சிருக்கணும். இந்த பாடலில் பயின்று வர அணி இயல்பு நவிர்ச்சி அணி. இயல்பு நவிர்ச்சி அணினா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இயல்பாகவே பொருள் தரும், ரொம்ப டிஃபிகல்ட்டான வார்த்தைகள் எல்லாம் இருக்காது. இயல்பாக நீங்கள் படிக்கும் போதே உங்களுக்கு அதுக்கான மீனிங் கொடுக்கும். அதாவது நீங்கள் இப்போ தேனினும் இனியனர் செந்தமிழ் மொழியை படிக்கும் போது என்ன சொல்ல வராங்க, தேனை விட இனிமையான மொழி நம்மளுடைய தமிழ் மொழி. புரியுதா? இயல்பாகவே ஒரு கருத்தை நமக்கு வெளிப்படுத்துறது இயல்பு நவிர்ச்சி அணி. பாவகை அதே போல் தான் நான் சொன்னேன். திடீர்னு ஒரு செய்யுளை கொடுத்துட்டோ, திடீர்னு ஒரு பாடல் வரிகளை கொடுத்துட்டோ இதோடைய பாவகை என்னன்றதை உங்களை கேட்க மாட்டாங்க. புக்கில் என்ன இருக்கோ நீங்கள் அதை தெளிவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களால் எதுகை, மோனை, இயைபு, அணி எல்லாத்தையும் எழுத முடியும். இந்த அடிகள், பாடல் அடிகளில் பயின்று வந்திருக்க அணி என் சீர் கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம். இது ஒரு ஆசிரிய பாவை சேர்றது. இன்னொரு ஈஸியான க்ளூ கொடுக்கணும் அப்படின்னா, ஆசிரிய பாவால் தொடுக்கப்படுற எல்லா பாடலும் இந்த மாதிரி ஏ அப்படின்ற சவுண்டோடு முடியும். மொழியே மொழியே ஏ அப்படின்ற சவுண்டோட முடிகிறது மேக்சிமம் ஆசிரிய பா தான். ஸோ இப்போ இது ஒரு க்ளூ வச்சு நீங்கள் எழுதிக்கலாம். இதே போல் நெக்ஸ்ட் யூனிட்டுக்கு நியூ புக்கில் இருக்க மொழியை ஆல்பம் மொழியோடு விளையாடல இருக்க இலக்கிய நயம் பாராட்டுக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.